hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏத்த மாதிரியான ஒரு ரெசிபி, அது பாதாம் மில்க். இந்த பாதாம் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பால் 1 கப், நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப் பால் எடுத்துர்க்கேன். பாதாம் இந்த சின்ன கப் பால்ன்றதுனால அதுக்கு ஒரு 6 ல இருந்து 7 பாதாம் எடுத்துர்க்கேன். இந்த பாதாமை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதோட தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு ஏலக்காய், அலங்கரிக்க கொஞ்சம் ஒரு பாதாமை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை பவுடர், இந்த பட்டை பவுடரும் அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறது தான். ஸோ இந்த கிளாஸ் பாலுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இந்த ஏலக்காவும் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சா கூட போதும். அப்படி இருந்தால் தான் நல்லா வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஊற வச்ச பாதாமையும் ஒரு ஏலக்காவையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். பால் நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட பாதாம் பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை அப்புறம் பாதாம் பேஸ்ட் இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூவை ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கொதி வந்ததும் நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிடும். பாதாம் பேஸ்ட் போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் மில்க் டெலிஷியஸாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சு 2 hours இல்லை 3 hours வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக பிடிக்கிறவங்க சூடாகவும் குடிக்கலாம். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.